பேரழிவு உண்டாக்கக்கூடிய அந்த சிகப்பு நிற பொருள் இதுல இல்ல. சரி, இதெல்லாம் எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க. சாமி, அந்த பொருள் கண்டுபிடிப்போம். பலாம்பிகா, சிவபக்தியில உன்னை யாரும் மிஞ்ச முடியாது. குருவுக்கு வரப்போற ஆபத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய ஞான திருஷ்டி. சித்தர் சாமி சாக போற என்னையும் பழைக்க வச்சிருக்காரு. ருத்ரன் மௌன சாமியாரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட நல்லவங்க, திறமையானவங்க, உலக சேமமே லட்சியமா நினைக்கிறவங்க, இப்படி எல்லாரும் ஒரு அணியில சேர்ந்திருக்கீங்க. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்களை பார்த்தா அதை தான் சொல்லணும்னு தோணுது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நல்லா இருக்கு. இந்த படம் தான் காணாம போன லிங்கங்களை கண்டுபிடிக்க முடியாம தடுமாறுது. பாவம் பாலாம்பிகாமா, பஞ்சலிங்க கோவில் கட்ட முடியாம எப்படி தடுமாறுறாங்க தெரியுமா? கவலைப்படாதீங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின்பு தர்மமே வெல்லும். காணாம போன லிங்கங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க. கோவில் கட்டுறத நான் பாத்துக்கிறேன். கோவில் கட்டுறதுக்கு ஒரு பெரிய நிதி வேணும். அது எனக்கு தெரியும். ஊரூரா பொதுமக்கள் கிட்ட நீங்க போய் கையேந்தி நிக்க வேண்டாம். கோவில் கட்ட தேவையான மொத்த நிதியையும் நான் ஒருத்தனே தரேன். என்னோட எல்லா சொத்தையும் வித்தாவது பாலாம்பிகா, உன்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சிந்தாமணி, சில விஷயங்களில் தேவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவியின் எல்லா செயல்களையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் புத்திசாலிகள் அல்ல, நாம் அடிமைகள். அதை மறந்து விடாதே. ருத்ரன் தேவியின் கனவு நாயகன். அவன் தேவிக்கு முழுமையாக வேண்டும். அவனுக்கு ஒரு ஆபத்தோ அழிவோ வந்துவிடக்கூடாது. அதனால் ருத்ரன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் தேவி காத்திருக்கிறார்கள். ஆமாம், காரணம் சரியாக இருக்கிறது. சரி, இதற்கு காரணம் சொல் பார்ப்போம். எல்லாம் வல்ல தேவியால் ருத்ரனின் மனதை மாற்றி தன்வசப்படுத்தி அவனை தன் பக்கம் இழுக்க முடியாதா? ஒரு சொடுக்கு போட்டால் ருத்ரன் தேவியின் காலடியில் வந்து விழுந்து விடுவானே. ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். பிறகு எதற்கு இத்தனை போராட்டம், காரணமில்லாத காத்திருப்பு? உன் கேள்விக்கு பதிலை தேவிதான் சொல்ல வேண்டும். வா வா, தேவி நம்மை தேடப் போகிறார்கள். தேவி, தேவி, ஒன்ன பார்க்கதான் வந்தேன். சொல்லுங்க தேவி, என்ன விஷயம்? பாலாம்பிகா அண்ணன் வீட்டுல எனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? இனிமேதான் உனக்கு வேலையே. தேவி, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு. உங்களுக்கு ருத்ரன் மேல காதல். ருத்ரனுக்கு மனைவியா வாழணுங்கிறது உங்களோட கனவு. நீங்க நினைச்சா அது ஒரு நொடியில நடந்துருமே. உங்க சக்தியால ருத்ரனோட மனசை மாத்தி சுலபமா உங்க பக்கம் இழுத்துடலாமே. இதே சந்தேகம்தான் மந்தாகினிக்கும் சிந்தாமணிக்கும். ருத்ரனை பத்தி உங்களுக்குலாம் என்ன தெரியும்? மத்த சாதாரண சராசரி மனுஷனை போல இல்ல அவன். அடிப்படையில அவன் ஒரு சித்தன். சகல வித்தைகளையும் தெரிஞ்சவன். எத்தனையோ தவம் தியானம் எல்லாம் செஞ்சு அஷ்டமா சக்திகளை அடைஞ்சவன். பலசாலி, அறிவாளி, கருணை தழும்புற மனம், லேஸ்ல உணர்ச்சி வசப்படாத இதயம். மனிதர்கள்ல அவன் ஒரு அபூர்வ பிறவி. அவன் சம்பந்தம் இல்லாம அவனை மயக்கவோ வசியப்படுத்தவோ முடியாது. அவனோட மனதுக்கு அவனே ராஜா, அவனே அதிபதி. அதை யாராலையும் ஆள முடியாது. எனக்கு அவனோட இதயத்துல
ஒரு சின்ன இடம். அவன் விழிகள்ல எனக்கான காதல், அவன் கைகள்ல ஒரு மென்மையான ஒரு அன்பான அரவணைப்பு. ருத்ரன் கிட்ட நான் எதிர்பார்க்கறது இதுதான். ருத்ரா ருத்ரான்னு என் மனசும் இதயமும் தவிக்கிற மாதிரி அவன் இந்த தேவிக்காக உருகணும். நீங்க சொன்ன மாதிரி என் அத்தனை சக்திகளையும் அவன் மேல பிரயோகிச்சு அவனை வசியப்படுத்த முடியும். ஒரு நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாலேயே அவனை வர வச்சிட முடியும். ஆனா ருத்ரனோட இதயம், ருத்ரனோட காதல், ருத்ரனோட அன்பு இது எனக்கு கிடைக்காது. கிடைக்காமலேயே போயிடும். ஒரு லட்சியத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா அந்த லட்சியம் ஜெயிக்கும் வாங்க. அதே மாதிரி என்னோட உறுதியான காதலும் ஒரு நாள் ஜெயிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டு ருத்ரன் ஒரு நாள் என் பக்கம் வருவான். அதுக்காக தான் நான் காத்திருக்கேன். எனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துச்சா? ஆனா காத்திருக்கிற அதே நேரம் இந்த விளையாட்டுல புத்திசாலித்தனமா சில காய்களை நகர்த்த வேண்டியது இருக்கு. அடுத்த காயை நகர்த்த நர்த்தனா, நீ இப்போ புறப்பட்டு பாலாம்பிகாவோட அண்ணன் வீட்டுக்கு போய் பூஜா அறையில நீ மறைச்சு வச்சுட்டு வந்த அந்த குங்குமச்சிமிழோட மூடிய கழட்டி வீசிட்டு வர. ஆமா, அந்த மூடி தானா கழண்டு விழாது. நாம தான் அந்த காரியத்தை செய்யணும். அதனாலதான் அந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆமா, இங்க இருந்து அந்த வீடு பக்கத்துல தானே இருக்கு. அந்த வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன, ஒரு 15 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். அப்ப நீ கிளம்பு. நீ கிளம்பி சரியா 15 நிமிஷத்துல குங்குமச்சிமிழ்குள்ள என் விளையாட்டை நான் ஆரம்பிக்கிறேன். அதே நேரம் ருத்ரா அந்த வீட்ல இருந்து வெளியே வரணும். அவனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. இவள் சுறுசுறுப்பான பெண். எல்லென்றால் என்னையாக நிற்கிறாள். நர்த்தனா பொருத்தமான தேர்வு. அவள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலம். அவளை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கலாம். முதல்ல அவ இப்ப சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கட்டும். இந்தாங்க சாமி. நீலகண்ட எங்கம்மா? பூஜைக்கு சில பொருட்கள் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஆமா, அத கொண்டு வர போயிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நெய் கேட்டு இருந்தேன். இதோ அன்னிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன் சாமி. சரிம்மா. என்னம்மா பாக்குற? ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிவப்பு நிற விஷ பொருளை இன்னும் நாம கண்டுபிடிக்கலையே. அது இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பூஜையே. சித்ரா, சித்ரா, வாங்க வனஜாமா, உள்ள வாங்க. உட்காருங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். இவங்க யாருன்னு தெரியலையே. உனக்கு முத்துலட்சுமியை தெரியுமா? ஏன் தெரியாது? உங்க மருமக முத்துலட்சுமியோட அம்மா தாமா இவங்க. அப்போ சம்மந்தின்னு சொல்லுங்க. ஆமாமா. உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காருல்ல? அவரு உள்ள ஏதோ வேலையா இருக்காரு. இருங்க, நான் கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். பரவாயில்ல, நான் கூப்பிடுறேன். எங்க வனஜா அம்மா வந்திருக்காங்க. இந்த வரேன். அண்ணி, சித்தர் சாமி பூஜைக்கு கொஞ்சம் நெய் கேட்டாரு. நெய் தானே, கொஞ்சம் பொறுமா, நான் வந்து எடுத்துக்கிறேன். சித்ரா, இது யாருமா? பாலாம்பிகா, எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி.
இந்த பொண்ண ஒரு நாள் கூட நான் இங்க பார்த்தது இல்லையே. வெளியூர்ல இருந்தா இப்பதான் வந்திருக்கா. இனிமே இங்கதான் இருக்க போறா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, விசேஷம்தான். வர புதன்கிழமை என் மருமகளுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். சித்ராவை கட்டாயம் அனுப்பி வைக்கணும். கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். சரி சித்ரா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க பாலாம்பிகா, பூஜை அறைக்கு போய் குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு வாமா. சரிங்க அண்ணி. தேவி சொன்ன மாதிரி குங்குமச்சிமிழ் மூடிய திறந்தா என்ன ஆகும்னு பாத்துருவோம். வேகமா போய் தேவி சொன்ன உத்தரவை நிறைவேற்றுவோம். நர்த்தனா, என்ன நர்த்தனா அப்படி பாக்குற? நான் தான் திருப்பூர் ஜோசிய நாராயணன். என்ன மறந்துட்டியா? உன் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து நான் கூட ஒரு மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்ல. அவன்லாம் ஒரு மாப்பிள்ளை, வெளியில சொல்லாதீங்க, வெக்க கேடு. நான் என்னம்மா பண்ண முடியும்? உன் ராசி அப்படிமா? உன் ஜாதகத்துல அப்ப கல்யாண யோகமே இல்லையே. உஷாரா இருந்தாலே அடுத்தவன் வந்து உன்னை ஏமாத்திட்டு போற காலகட்டமா அது. அதனாலதான் அப்படி ஒரு மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாலாம்பிகா நீலகண்டன்னு இப்படி ஒரு ஊரே உன்னை ஏமாத்த உன் வீட்டில் வந்து குடி வந்துச்சுல. யாரோ உன்னை கடத்திட்டு போனாங்களாமே, நான் கேள்விப்பட்டேம்மா. அப்புறம் நீங்கள் குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ வேற ஒரு ஊருக்கு போயிட்டீங்களாமே. இந்த ஜோசியர் வேற நேரங்காலம் தெரியாம என்னை கழுத்து எடுத்துட்டு இருக்காரு. தேவி கொடுத்த வேலையை நிறைவேற்ற நான் வேற பாலாம்பிகா வீட்டுக்கு போகணுமே. என்ன நடத்தினா? இந்த பக்கம் யார் வீட்டுக்காவது போறியா இல்ல போயிட்டு வரியா? என் கூட படிச்ச பொண்ணோட வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு. அவளைதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் வரேன் ஜோசியரே. அட இருமா, ஏன் அவசரப்படுற? நேத்து எதேச்சியா உன் ஜாதகத்தை எடுத்து நான் புரட்டணுமா? இப்போ உன் நேரம் நல்லா இருக்குமா? குரு உச்சத்துல இருக்காமா, குரு பலன் கூடி இருக்கு. இந்த நேரத்துல உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய தேடினா நிச்சயம் வர அமைஞ்சிருமா. வழியில திருப்பூர் ஜோசியன் நாராயணனை பார்த்தேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுமா. சரிங்க ஜோசியரே, நான் வரேன். நில்லுமா, எதுக்கு அவசரப்பட்டுட்டே இருக்க? முத்துலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. முத்துலட்சுமிக்கு பையன்தான் பிறப்பான். இந்தாங்க. வரேம்மா. சரிங்க, வரேன், வாங்க. ஐயோ, என்னங்க?
நான் சந்தேகப்பட்டு தேடின அந்த சிகப்பு நிற பொருள் இந்த குங்குமச்சிமிழ் தான். இதுவா? இததான் வெளியே உங்ககிட்ட காட்ட எடுத்து வச்சது. அப்பதான் நீங்க குருவோட என் அண்ணனை காப்பாத்த கிளம்பி போனீங்க. அப்புறம் மத்த எல்லா பொருளோடையும் இதையும் கொண்டு போய் வச்சுட்டேன். நான் சந்தேகப்படுற பொருள் இங்கே இல்ல, கொண்டு போய் அந்த பூஜை அறையிலே வச்சிடுன்னு சொன்னதுனால இது பழையபடி அந்த பூஜை அறைக்கு போயிடுச்சு. அதனால என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. சரிங்க சித்தர்சாமி, இந்த குங்கும சிமிழ்ல இருக்கிற விஷயத்த என்ன பண்றது? இத ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சாமி, அந்த குங்குமம் விஷமாச்சு, அது போய் சாப்பிட்டீங்களே? பின்ன இத கொண்டு போய் ஊருக்குள்ள கொட்ட சொல்றியா? மொத்த ஊருமே அழிஞ்சிடும். உலகத்தை காப்பாத்த தான் உயிரையே கொடுக்கிறவன் தான் சித்தர். அடுத்தவங்களுக்கு வர துன்பத்தை, வலிய, வேதனைய அவங்க ஏத்துக்கணும். விஷம் இல்லையா? ஐயோ, வலி உயிர் போகுது. எழுந்திருங்க சாமி. சாமி, சாமி, எழுந்திருங்க சாமி. சாமி, 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 விஷம்னு இருந்தா விஷம் முறிவுன்னு ஒண்ணு இருக்கும். உங்க வலியும் வேதனையும் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே. அது என்ன வழி சொல்லுங்க சாமி. வழி இருக்கு. ருத்ரம் மனசு வச்சா என்ன காப்பாத்தலாம். சாமி, உங்க உயிரை காப்பாத்த நான் ஏன் உயிரை கொடுப்பேன்? என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. ருத்ரா, செம்பியம் பாறை காட்டுக்கு போ. அங்க மேனி காத்தா மூலிகை இருக்கும். மேனி காத்தா மூலிகையை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, அந்த மூலிகையை முகர்ந்து பார்த்தா திருநீர் வாசனை அடிக்கும். அந்த மூலிகையை நிறைய பறிச்சுக்கிட்டு வா. அந்த மூலிகை கசாயம்தான் என் உயிரை காப்பாத்தும். இதோ சாமி, செம்பியப்பாறை காட்டுக்கு போய் உடனே மேனி காத்த மூலிகை கொண்டு வர. வா ருத்ரா, என் காதலா, என் உயிரே. அந்த வீட்டை விட்டு, அந்த கும்பலை விட்டு நீ வெளியே வந்துட்ட. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மந்தாகினி, சிந்தாமணி, இங்க வாங்க.
என் கூட வாங்க. எங்க போற ருத்ரா? எதை தேடி போற? நீ வர வேண்டிய இடம் இங்க. உனக்காக இங்க ஒரு உயிர் உருகிக்கிட்டு இருக்கு. உனக்கு அது தெரியலையா? வா ராஜா, இங்க வா, என்கிட்ட வா, என்ன தேடி வா. ருத்ரன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். என் திட்டம், கனவு, லட்சியம் எல்லாம் ஈடேற போகுது. இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. நர்த்தனா, தேவி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. எங்க போயிட்டு இருக்க? பாலாம்பிகாவோட அண்ணன் வீட்டுக்கு. நீங்க சொன்ன வேலையை நிறைவேற்ற தான் போயிட்டு இருக்கேன். இந்த வேலையை நான் உன்னை எப்ப செய்ய சொன்னேன்? நீ இப்ப கிளம்பி போயிட்டு இருக்க? ஏன் இன்னும் அங்க போய் சேரல? தேவி, வழியில ஒரு சின்ன தடங்கல். எங்க குடும்ப ஜோசியர் நாராயண எங்க அப்பாவோட நண்பர். என்னை பார்த்து புடிச்சு வச்சுக்கிட்டு என் கல்யாண விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, இனியும் தாமதம் பண்ணாத. ருத்ரன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத நீ சரியா பயன்படுத்திக்கோ. வெளியே வந்திருக்கிற ருத்ரனை நான் பாத்துக்கிறேன். நீ உடனே அந்த வீட்டுக்கு போய் பூஜை அறையில இருக்கிற குங்குமச்சிமிழை எடுத்து அதை திறந்து வச்சிடு. போ. சீக்கிரம் போ. சரிங்க தேவி. வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிற இந்த ருத்ரனை மடக்கி எப்படியாவது தேவி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். ஆனா தேவி வர்றதுக்குள்ள இவன் தப்பிச்சு எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா காரியம் கெட்டு போயிடும். இவனை எங்கேயும் போக விடாம தேவி வர வரைக்கும் இவங்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து இங்கே மடக்கி வைக்கணும். ருத்ரன், என்ன யாருன்னு அடையாளம் தெரியுதா? ஏன் தெரியாம? கங்காதீஸ்வர சாஸ்திரிகள் பொண்ணு நர்த்தனா. பரவாயில்லையே. பஞ்சலிங்க கோயில் கட்ட நன்கொடை கேட்டு எங்க அப்பாவை தேடி நீங்க வந்தப்ப ஒரே ஒரு தடவை தான் என்ன பார்த்திருக்கீங்க. மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி, நான் அவசரமா போகணும். ருத்ரன், ஒரு நிமிஷம். இத்தனை நாள் கழிச்சு பாக்குறீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே. எனக்கு அவசரமா முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? அதை உன்கிட்ட சொல்லி ஒன்னு ஆப்போறது இல்ல. சரி, எனக்கு ஒன்னும் ஆக வேண்டாம். இத்தனை நாள் கழிச்சு பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற, எப்படி இருக்க, என்ன பண்றன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை நர்த்தனா. என் அப்பாவை பத்தி கூட கேட்க மாட்டீங்களா? இது பாரு, அவரு, நீ, உங்க அம்மா அத்தனை பேரும் தேக சுகத்தோட ஆரோக்கியமா நீடோடி வாழணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ நான் போலாமா? போயே தீருவேன்னு அடம் பிடிக்கிறவர நான் என்ன சொல்றது? நீங்க போங்க. நன்றி. சரி, ருத்ரனை அந்த தேவி பாத்துப்பா. நாம நம்ம வேலையை பார்ப்போம். மந்தாகினி, சிந்தாமணி, வெளியில எங்கேயோ போயிட்டு இருக்கிற ருத்ரன் உடனே இங்க வந்து சேர்ந்தாகணும். போதும் தேவி, இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்கள் உள்ளம் கவர்ந்த கல்வனை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பது எங்கள் பொறுப்பு. நாங்கள் வருகிறோம்.
கிளம்பிய ருத்ரன் இந்த வழியாக தான் வந்தாக வேண்டும். கட்டாயம் வருவானா? வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவன் எங்கு செல்கிறானோ அங்கு நாம் செல்வோம். அவனை விட்டுவிடக் கூடாது. நிழல் போல் தொடர்ந்து சரியான சமயத்தில் மடக்கி பிடித்து விட வேண்டும். அவன் மானுடன், அவனை பிடிப்பது சுலபம். தப்பு கணக்கு போடாதே. நம் தேவியின் உள்ளம் கவர் கல்வன். அவன் சாமானியனாக இருக்க மாட்டான், சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். இருக்கட்டுமே, நம் மாயவலைக்கு அகப்படாமல் போய்விடுவானா? ஆள் மட்டும் அருகே வந்தால் நம் மாயவலையை வீசி அவனை கட்டி கொண்டு போய் தேவியின் காலடியில் போட்டு விடலாம். தேவியிடம் நமது திறமையை நிரூபித்து நல்ல பெயர் வாங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. வாய்ப்பை வீணாக்கி விடக்கூடாது. அதோ வருகிறான் ருத்ரன். நேரில் அழகாகத்தான் இருக்கிறான். வர்ணிக்காதே, தேவிக்கு கோபம் வந்துவிடும். அதோ அவன் அந்த வழியாக போகிறான். போகட்டுமே, நாமும் அவன் பின்னாடியே செல்வோம். பாலாம்பிகா, சித்தர் சாமிக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்னதும் உடனே காப்பாத்த ஓடினாரு. இப்ப நம்ம எல்லாரையும் காப்பாத்த போய் இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவரு பழச்சு பாரா, அவருக்கு ஒன்னும் ஆயிடாதில்ல. அண்ணி, செம்பியம்பாறை காட்டுக்குள்ள போயிருக்கிற ருத்ரன் மேனிகாத்தான் மூலிகையோட நிச்சயமா திரும்பி வந்துடுவாரு. மூலிகை வந்துட்டா சித்தர் சாமி குணமாகி முன்ன மாதிரி எழுந்திருச்சு நடமாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நர்த்தனாக்கா, வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்க பாலாம்பிகா? உங்க அப்பாவோட பீமரத சாந்திக்கு எல்லாரையும் அழைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? அப்போன்னு பார்த்து நான் வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போயிருந்தேன். அதனால என்ன, இப்போதான் நான் உன்னை பார்த்துட்டேனே. சாஸ்திரிகள் ஐயா நல்லா இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்காரு. எப்பவும் உன்னை பத்தி தான் பேச்சு. நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். நீ இப்போ புறப்பட்டு பாலாம்பிகாவோட அண்ணன் வீட்டுக்கு போய் பூஜா அறையில நீ மறைச்சு வச்சுட்டு வந்த அந்த குங்குமச்சிமிழோட மூடிய கழட்டி வீசிட்டு வர. அக்கா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ஆமா, வீட்ல மத்தவங்கெல்லாம் எங்க? யாரையும் காணோம்.
குருவும் மல்லியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சித்தர் சாமி அவரு மூலிகை பறிக்க காட்டுக்கு போயிருக்காரா? சித்தர்னாலே மூலிகை பறிப்பாங்க, மருந்து அரைப்பாங்க, அதான் அவங்க வேலையே. ஆமாமா, சித்தர் சாமி மூலிகை பறிக்கதான் போயிருக்காரு. ஓ ஆமா, ருத்ரன் எங்க போயிருக்காரு? ஆமா, நீங்க எங்க போறீங்க? அன்னைக்கு வந்தப்போ இந்த வீட்டை சரியாவே பார்க்கல. இங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இதான் ஹாலு, அத கிச்சன், மேல பூஜை அறை. நான் பூஜை அறையை பாக்குறேன். வேண்டாம், அங்க சரியா ஒழுங்கு பண்ணல. இன்னொரு நாள் பார்க்கலாமே. சரி பாலாம்பிகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரியா? வாங்க, அங்க வந்து உட்காருங்க, நான் தண்ணி தரேன். அக்கா வாங்க உட்காருங்க. அக்கா எங்க மேல போறீங்க? பாத்ரூமுக்கு. பாத்ரூம் இங்க இருக்கே. பரவாயில்லம்மா, நீ தண்ணி கொடு. பாலாம்பிகா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் குங்குமம் கூட. அக்கா, குங்குமம் தானே வேணும் உங்களுக்கு? நீங்க வந்து உட்காருங்க, நான் கொண்டு வரேன். வாங்க. உட்காருங்க. அந்த குங்குமச்சிமிழி எடுக்காம அவ இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி அந்த குங்குமச்சிமிழி அந்த வீட்டுல எங்கதான் இருக்கு? நர்த்தனா கொண்டு போய் வச்ச அந்த குங்குமச்சிமிழ் எங்கேயுமே காணும். அப்படி அது எங்கதான் போச்சுனே தெரியல. இந்தாங்க, எடுத்துக்கங்க. இது நான் கொண்டு வந்து பூஜை அறையில வச்ச குங்குமச்சிமிழ் இல்லையே, இது வேற ஒன்னால இருக்கு. என்ன இந்த குங்கும சிமிழையே இப்படி வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்துக்கங்க. சரி, நான் வரேன் பாலாம்பிகா. அந்த வீட்ல நர்த்தனா கொண்டு போய் வச்ச குங்குமச்சிமிழ் எங்க போச்சுனே தெரியல. ருத்ரனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன மந்தாகினியும் அந்த சிந்தாமணியும் அவங்களையும் காணும்.
ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. மந்தாகினி, சிந்தாமணி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன மல்லி, கவலையா இருக்க? ஏன், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? பாலாம்பிகாவோட அண்ணன் உங்க ஊருக்கு போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுட்டாரு. இப்ப சித்தர்சாமி நம்ம எல்லாரையும் காப்பாத்த அந்த விஷ குங்குமத்தை சாப்பிட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்தா யார்தான் சந்தோஷமா இருக்க முடியும்? இதுல வெள்ளிக்கிழமை நமக்கு கல்யாணம் வேற. நம்ம கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஓ, எல்லாருக்கும் ஒரு கவலைனா உனக்கு இந்த கவலையா? என்னடா, நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன ருத்ரன் மூலிகை தேடி செம்பியம்பாறை காட்டுக்கு போயிட்டாரே, திரும்பி வருவாரா மாட்டாரா? திருவண்ணாமலைக்கு போய் காணாம போன மாதிரி இப்ப மறுபடியும் காணாம போயிடுவாரா? அவர் திரும்பி வந்தா தானே நம்ம கல்யாணம் நடக்கும். இதானே இப்போதைக்கு உன் கவலைக்கு காரணம். என்ன குரு பேசுற? சித்தர்சாமி உயிரை விட என் கல்யாணம் தான் முக்கியம்னு நான் நினைப்பேனா? மல்லி, மல்லி சொன்னா கேளு மல்லி, ஒரு நிமிஷம் இரு. மல்லி, நான் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்குன்ன கேலி பண்ணா அதை புரிஞ்சுக்காம கோச்சுக்கிறியே. உன்ன எனக்கு தெரியாதா? உன்னை புரிஞ்சுக்காத முட்டாளா நானு? இங்க பாரு, இந்த மாதிரி கேலி பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத. உத்தரவு. அப்படியே ஆகட்டும். ஆனாலும் நீலகண்டன் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அதிகாரம் கொடிக்கட்டி தான் பறக்குது. இனிமே அந்த ஈஸ்வரன் தான் என்னை காப்பாற்றணும். உனக்கு வேண்டிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல சித்தர் சாமிக்காக வேண்டிக்கலாம். வா. ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மேஸ்த சதா சிவோ சதா சிவாய நமः விஸ்வேஸ்வராய நமः கற்பூர நீராஞ்சன தீபம் சமர்ப்பயாமி நீராஞ்சனாஜமனீயம் சமர்ப்பயாமி பாபிட்ட பிரசாத பல சித்திரஸ்து. நீங்க யாரு? ஊருக்கு புதுசா? இந்த ஊர்ல ஜோதிலிங்கன் ஒருத்தர் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜோதிலிங்கத்துக்கு நீங்க உறவா? அவர் எங்களுக்கு சொந்தமெல்லாம் இல்ல, ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச பாலாம்பிகாவோட அண்ணா அவரு. அப்படி பார்த்தா அவரும் எங்களுக்கு சொந்தக்காரர் தான். சரிங்க சாமி, அப்ப நாங்க வரோம். தம்பி, ஒரு நிமிஷம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. ஜோதிலிங்கம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். இப்ப எப்படி இருக்கார்? அவர் உயிருக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து ஒன்று அவருக்கு வந்துச்சு. ஊருக்கு போலான்னு கார்ல கிளம்புன அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுருச்சு. நல்ல வேலை மண்டையில் அடிபடாம காலில் அடிபட்டுச்சு. ஆனா அந்த கால் வலியையும் எங்க சித்தர்சாமி சரி பண்ணிட்டாரு. அப்ப ஜோதிலிங்கம் உயிர் பழிச்சிட்டார். அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே சாமி. ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்ப பாலாம்பிகை உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? உங்கள மாதிரியே தான் பாலாம்பிகா ஒரு நாள் கோவிலுக்கு வந்திருந்தா. அப்ப அவகிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன். உங்க அண்ணனோட ஜாதகப்படி வர சனிக்கிழமையோட உங்க அண்ணனோட ஆயுள் முடிஞ்சிடும், அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து கண்டம் இருக்குன்னு சொன்னேன். அப்பவே அந்த பொண்ணு ஒரு மாதிரியே ஆயிட்டா. எங்க அண்ணனை காப்பாத்த வேற வழியே இல்லையான்னு கேட்டா. நம்ம கையில என்னமா இருக்கு, எல்லாம் அந்த சர்வேஸ்வரன் கையில இருக்குன்னு அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சேன். ஆனா ஜோதிலிங்கத்துக்கு வந்த ஆபத்துல இருந்து அவர் தப்பிச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு தோன்றது, என் மனசுல இருக்கிறது இதான். அந்த பாலாம்பிகாவோட பக்தி, அந்த சின்ன பொண்ணோட தவ பலன், இதான் அவன் அண்ணன் உயிரை காப்பாத்திருக்கு. சரி,
நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம் சாமி. ஏன் குரு, சித்தர் சாமி குணமாகணும்னு வேண்டிக்க வந்தா கோவில் அர்ச்சகர் அவரு புதுசா நமக்கு ஒரு அதிர்ச்சியை தராரு. ஜாதகப்படி பார்த்தா பாலாம்பிகாவோட அண்ணன் உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. ஆனா நம்ம கல்யாண ஏற்பாடையெல்லாம் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க ஊருக்கு போய் எங்க அம்மாவை அழைச்சிட்டு வரேன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்போ உன் கவலை என்ன? அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம கல்யாணம் நின்று போயிடும், அப்படிதானே? ஷோ குரு, தயவு செஞ்சு என்ன மறுபடியும் வெறுப்பேத்தாத. நம்ம கடைக்கலமா ஆதரவும் கொடுத்து நம்ம மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டுற ஒரு நல்ல மனுஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பதப்பதப்புல நான் இருக்கேன். இப்பவும் கிண்டல் பண்றியே. சரி, உன் உள்ளுணர்வு, உன் மனசுக்கு தோன்றது எப்பவுமே சரியா இருக்கும். பாலாம்பிகா அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு குரு. இப்போதைக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாரும் தைரியமா இருக்கலாம். வா குரு போலாம். செம்பியம்பாறை காட்டுக்கு மூலிகை இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்கே இருக்கிற மூலிகையில் சித்தரை குணமாக்குற மேனி காத்தா மூலிகையை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மூலிகையை முகர்ந்து பார்த்தா திருநீர் வாசனை அடிக்கும். உனக்காகவே பிறப்பெடுத்து உன்னை மறுபடியும் ஆடைய தேவியா உருவெடுத்து வந்திருக்கேன். என் கூட வந்துரு ருத்ரா. என்னோட காதல் சாம்ராஜ்யத்துக்கு அரசனா வந்துரு. பாரு, வேலைக்கார மாதிரி பச்சைல மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு பரதேசி மாதிரி ஊர் ஊரா திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ருத்ரனுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். என் கூட வந்துரு ருத்ரா. என்ன என்ன அலட்சியப்படுத்துறியா? என் பக்கம் திரும்ப மாட்டேன். நான் பேசுறத கூட காது கொடுத்து கேட்க மாட்டியா? வேண்டாம் ருத்ரா, என்கிட்ட இந்த விளையாட்டை வச்சுக்காத.
முறியடிக்கிற சக்தி, என்ன ஜெயிக்கக்கூடிய சக்தி உலகத்துல வேற எதுவுமே இருக்காதுன்னு சொன்ன தெய்வமே, இதோ ருத்ரன் முன்னால நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட கவனத்தை கூட என்னால கலைக்க முடியல. என்னோட வார்த்தைகள் கூட அவன் காதுல விழ மாட்டேங்குது. அப்போ இந்த உலகத்திலேயே சக்தி மிக்கவன் நீதானு சொன்னதெல்லாம் பொய்யா? நீ எனக்கு கொடுத்த வரம் அதெல்லாம் பொய்யா? தெய்வமே, ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? தேவி, எதற்கு இந்த ஆவேசம், கோபம்? சிவனை மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? இல்லை, தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறாயா? சபாஷ்! என்ன மிஞ்சி சிவனா? என்ன மிஞ்சி எவனோ இல்லன்னு அப்ப சொல்லிட்டு இப்போ சிவனை மிஞ்சி எவனோ இல்லங்கிறியா? தேவி, ஆத்திரத்தில் அறிவிழந்து பேசாதே. சிவனிந்தனை செய்யாதே. சிவனிந்தனை செய்தால், அந்த சிவனை எதிர்த்தால் அழிந்து போவாய். எச்சரிக்கை!